நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தீபாவளி பண்டிகை இன்னும் சில நாட்களில் தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தீபாவளி பண்டிகைக்காக சென்னையிலிருந்து அவர்களுடைய இங்கு வசிக்கக்கூடிய பல ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு செல்ல பெரும்பான்மையான மக்கள் ரயிலில் தான் பயணிக்கின்றனர். அதே நேரத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக பல பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை மக்கள் மிக சிறப்பாக கொண்டாடுவதற்காக அரசு பல விதமான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அதுவும் போக்குவரத்தை எடுத்துக்கொண்டால் ரயில் பயணிகளுக்காக தீபாவளி கூடுதல் சிறப்பு ரயில்கள் விடப்படுவது அரசின் வழக்கம். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தீபாவளிக்கான கூடுதல் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்கள் என்று பார்த்தால் பெரும்பாலும் பிரீமியம் ரயில்களாகத்தான் இருக்கின்றன. மேலும் இந்த ரயிலில் கட்டணங்கள் என்று பார்த்தால் சாதாரண கட்டணங்களை விட 5 மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக பயணிகள் மத்தியில் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. மேலும் இந்த தீபாவளி பண்டிகைக்காக பல்வேறு இடங்களில் இந்த ரயில் பயணிகள் ஒரு மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். காரணம், இந்த கட்டணம் என்பது அதிகப்படியாகவே இருக்கிறது. விமானத்துக்கு நிகராக இந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு புகாரும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாட செல்லக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பிரீமியம் ரயில்களில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த கட்டணம் குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள், இதற்கு ரயில்வே தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்படுகிறது, அதே நேரத்தில் இந்த கூடுதல் கட்டணத்தை பயன்படுத்தி என்ன விதமான சிரமங்களை மக்கள் சந்திக்கிறார்கள் என்பது பற்றிய பல கள தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ரயில்வே துறை தன் வருவாயை அதிகரிக்க விமான கட்டணங்கள் பாணியில் புது ரயில்களை இயக்க திட்டமிட்டது. முக்கியமான பண்டிகை தினங்களில் ரயிலில் பயணிக்க டிக்கெட் கிடைப்பதே இல்லை. அத்தகைய ரயில்களில் பயணிக்க 2 மாதங்களுக்கு முன்பதிவு துவங்கியதும் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்து விடுகின்றன. இதனால் கடைசி நேரத்தில் வரும் பயணிகள் ரயிலில் இடம் கிடைக்காமல் திண்டாடுகின்றனர். தட்கல் டிக்கெட் புக்கிங்கும் துவங்கிய ஒரு சில வினாடிகளில் முடிந்து விடுகிறது. இதை சரிகட்ட அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் பிரீமியம் ரயில்கள். விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் இயக்கப்படும் இந்த பிரீமியம் ரயில்களுக்கான முன்பதிவு காலம் 15 நாட்களுக்கு மிகாமல் இருக்கும். IRCTC இணையதளம் மூலம் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும். ரயில் நிலைய கவுண்டர்களில் முன்பதிவு செய்ய முடியாது. முன்பதிவு தொடங்கிய 2 மணி நேரத்திற்கு ஒரு IP முகவரிக்கு உட்பட்ட கணினியில் 2 முறை மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும். தட்கல் கட்டணத்துடன் டைனமிக் முறை என்ற அடிப்படையில் காலியாக உள்ள டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை மற்றும் தேவையை பொறுத்து ரயில் கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் பிரீமியம் ரயில்களில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் முறை கிடையாது. பயணச்சீட்டை ரத்து செய்தாலும் கட்டணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. மேலும் முதியோருக்கான கட்டண சலுகை உட்பட எந்த சலுகைகளும் இந்த பிரீமியம் ரயில்களில் கிடையாது. இது தவிர மற்ற ரயில்களில் உள்ளதை போன்ற பொது பெட்டி எனப்படும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் பிரீமியம் ரயில்களில் இடம்பெறாது. மேலும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி 12 சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 6 பிரீமியம் ரயில்கள் தீபாவளிக்கு முன் சென்னையில் இருந்து வெளியூருக்கு 4, பண்டிகைக்கு பிறகு சென்னைக்கு 2 இயக்கப்பட உள்ளன. மற்ற ரயில்கள் தீபாவளிக்கு முன் வெளியூரில் இருந்து சென்னைக்கும், தீபாவளிக்கு பிறகு சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கும் இயக்கப்பட உள்ளன. எனவே தீபாவளிக்காக சென்னையில் இருந்து வெளியூருக்கு செல்பவர்களில் பெரும்பாலானவர்கள் பிரீமியம் ரயில்களில் மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் உருவாகி இருக்கிறது. மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய ரயில்வே துறை தனியார் நிறுவனங்களைப் போல லாப நோக்கில் செயல்படுவது நியாயமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வேயின் இந்த ஒரு நடவடிக்கையால் ரயில் பயணிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புகார் எழுந்திருக்கிறது. இந்த பிரீமியம் ரயில்களில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ரயில் பயணிகள் தங்களுடைய புகார்களை ஆங்காங்கே பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சாதாரணமாக சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்வதற்காக 3 டயர் ஏசியில் அதாவது படுக்கை கட்டணம் என்று பார்த்தால் 1000 ரூபாயாக இருந்திருக்கிறது. தற்பொழுது இந்த பிரீமியர் ரயிலில் 4000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. இதுவும் நேரத்திற்கேற்ப கட்டணம் உயர்ந்து கொண்டேதான் போகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தீபாவளிக்கு தங்களுடைய ஊர்களுக்கு செல்ல காத்திருக்கக்கூடிய பயணிகளின் நிலை என்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. இதற்கு ரயில்வே நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பது பற்றிய பல கள நிலவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம்.
தற்பொழுது இந்த பிரீமியம் ரயில்கள் எத்தனை ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, அதில் கட்டணங்கள் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, பழைய கட்டணம் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய பல அடிப்படை விவரங்களை இப்போது பார்க்கலாம். பிரீமியம் ரயில் முன்பதிவு செய்யும் முறை என்று பார்த்தால் கால அவகாசம் 10 நாட்களுக்கு மிகாமல் இருக்கும். IRCTC இணையதளத்தின் மூலம் மட்டுமே இந்த டிக்கெட்டுகளை பதிவு செய்ய முடியும் என்பது இதில் இருக்கக்கூடிய ஒரு முறை. மேலும் ரயில் நிலைய கவுண்டர்களில் இதற்கான முன்பதிவை செய்ய முடியாது. ஒரு IP முகவரிக்குட்பட்ட கணினியில் 2 மணி நேரத்திற்கு 2 முறை மட்டுமே இதில் முன்பதிவு செய்ய முடியும் என்பது இதற்கான ஒரு வசதி. காலி டிக்கெட்டுகளின் எண்ணிக்கையை பொறுத்து கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் முறை இல்லை என்பதுதான் இதில் ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதா ரயில் கட்டணம் சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்வதற்காக படுக்கை வசதி கொண்ட ரயில் கட்டணம் 315 ரூபாயாக இருக்கிறது. 3 அடுக்கு AC 805 ரூபாயும், 2 அடுக்கு AC 1125 ரூபாயும், முதல் வகுப்பு AC 1915 ரூபாயும் ரயில்களில் வசூலிக்கப்படுகிறது. சாதா ரயில் கட்டணம் சென்னை முதல் கோவை என்று பார்த்தால் படுக்கை வசதி 247 ரூபாயும், 3 அடுக்கு AC 663 ரூபாயும், 2 அடுக்கு AC 925 ரூபாயும், முதல் வகுப்பிற்காக 1690 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. சென்னை முதல் நெல்லை வரை செல்லக்கூடிய ரயில்களில் படுக்கை வசதி கொண்ட இடங்களுக்கு 327 ரூபாயும், 3 அடுக்கு AC 882 ரூபாயும், 2 அடுக்கு AC 925 ரூபாயும், முதல் வகுப்பிற்கான டிக்கெட் 2147 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான ரயில்களில் படுக்கை வசதி ரூபாய் 350 ரூபாய்க்கும், 3 அடுக்கு AC 910 ரூபாய்க்கும், 2 அடுக்கு AC ரூபாய் 1285 ரூபாய்க்கும், முதல் வகுப்பு 2155 ரூபாய் என வசூலிக்கப்படுகிறது. வழக்கமான ரயில் கட்டணம் சென்னை முதல் நெல்லை என்று பார்த்தால் படுக்கை வசதி 327 ரூபாய் டிக்கெட்டாக வசூலிக்கப்படுகிறது. 3 அடுக்கு AC 882 ரூபாயும், 2 அடுக்கு AC 925 ரூபாயும், முதல் வகுப்பு 2147 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. பிரீமியம் ரயில்களுக்கான கட்டணம் என்று பார்த்தால் தற்பொழுது சென்னை முதல் நெல்லை அதற்கான ரயிலில் படுக்கை வசதி 380 தற்பொழுது அது 1000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதுதான் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 3 அடுக்கு AC 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. பயணச்சீட்டை ரத்து செய்தாலும் கட்டணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது என்பது பிரீமியம் ரயில்களின் குறைபாடுகளில் ஒன்று. முதியோருக்கான கட்டண சலுகை உட்பட எந்த சலுகைகளும் பிரீமியம் ரயில்களில் இல்லை. மேலும் பொதுப்பெட்டி எனப்படும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளும் இதில் இல்லை. விமான டிக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் டைனமிக் முறை இதில் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக என்று பார்த்தால் பல்வேறு விதமான குறைபாடுகள் இந்த பிரீமியம் ரயில்களில் இருக்கின்றன. தீபாவளிக்கு பயணிகள் முன்பதிவு செய்ய பல இடங்களுக்கு சென்றால் இந்த பிரீமியம் ரயிலுக்கான முன்பதிவு இணையதளத்தின் மூலமே செய்யப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பு பல பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆங்காங்கே பயணிகளும் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இந்த பிரீமியம் ரயில்களில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த கட்டணம் பற்றிதான் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து, அதாவது எக்மோர் செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய காத்திருக்கிறார் ரயில் பயணிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு மாரிமுத்து. இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராம்குமார் பேசலாம். வணக்கம் ராம்குமார். இப்போ தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து மற்ற பகுதிகளுக்கும் மற்ற பகுதிகளிலிருந்து சென்னைக்கும் என்ன மாதிரியான எத்தனை ரயில்கள் கூடுதல் ரயில்கள் விடப்பட்டிருக்கின்றன? வழக்கமாக வருடந்தோறும் தீபாவளிக்கு 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்னதாகவே பொதுமக்களிடம் தீபாவளிக்கு எப்போது சிறப்பு ரயில்கள் பற்றிய அறிவிப்பு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு செல்வதற்காக அவர்கள் மிகுந்த ஆவலுடன் இருப்பார்கள். ஆனால் இந்த முறை தென்னக ரயில்வே தீபாவளிக்கான சிறப்பு ரயில்கள் 12 ரயில்களை ஏற்கனவே அறிவித்தது.
ஆனால் அந்த ரயில்களில் பிரீமியம் சிறப்பு ரயில்கள் என்ற பெயரில் அறிவித்துவிட்டு அதிக கட்டணம் வசூலித்ததால் இந்த முறை பொதுமக்களிடம் இருந்த மகிழ்ச்சி மிகவும் குறைந்தே காணப்படுகிறது. அவர்கள் பொதுமக்கள் மத்தியிலும் பயணிகள் மத்தியிலும் ஒரு அதிருப்தியான நிலையை தொடர்ந்து நீடித்து வருகிறது. கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி இந்த பிரீமியம் ரயில்களுக்கான சிறப்பு ரயில்களுக்கான அந்த ரிசர்வேஷன் தொடங்கப்பட்டது முதலே பயணிகளிடம் சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலும் அவர்கள் அதிக கூடுதலான கட்டணம் கொடுத்து டிக்கெட் வாங்கும் ஒரு முறை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து பொதுவாக தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவில் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவர்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக தீபாவளி அங்கு செல்வது வழக்கம். இந்த முறையும் அதே போன்று 12 ரயில்கள் அறிவிக்கப்பட்டது தென்னக ரயில்வேயால். ஆனால் தீபாவளி சிறப்பு பிரீமியம் ரயில்கள் என்று அறிவிக்கப்பட்டு அதில் எந்தவித சிறப்பு வசதியும் செய்யப்படாமல் பெயருக்கு மட்டும் பிரீமியம் சிறப்பு ரயில்கள் என்று அறிவித்துவிட்டு அதற்கு கூடுதல் கட்டணம் வழக்கமாக சென்னையிலிருந்து திருச்சி மதுரைக்கு 315 ரூபாய் ஸ்லீப்பர் வகுப்புகளில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதுவே சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு 385 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் பிரீமியம் சிறப்பு ரயில்களில் ஒரு ரயில் பயணி டிக்கெட் பதிவு செய்யும் போது அவர் சுமார் 1500 ரூபாய் அவர் டிக்கெட் பணம் கொடுத்து பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக தனியார் ஆம்னி பேருந்துகளிலே இதுபோன்ற கூடுதல் கட்டணம் விதிமுறைகளை மீறி வசூலிக்கப்படும் இந்த தீபாவளி பொங்கல் பண்டிகை காலங்களில் வசூலிக்கப்படும் ஒரு நிலை இருப்பதால் பெரும்பாலான பயணிகள் சுமார் 70% அதிகமான பயணிகள் சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் ரயில் பயணத்தையே அதிகமும் விரும்புவார்கள். அதனாலேயே இந்த பயணிகள் மட்டத்தில் இந்த சிறப்பு ரயில்கள் பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இந்த முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரீமியம் சிறப்பு ரயிலுக்கான டிக்கெட் முன்பதிவை பார்த்தோமானால் அவர்கள் இந்த 315 ரூபாய் சென்னையிலிருந்து மதுரை திருச்சி செல்லக்கூடிய அந்த ஒரு நபருக்கு சுமார் 1200 ரூபாய் கட்டணம் கொடுத்து டிக்கெட் பெற்றுள்ள ஒரு நிலை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக ஒரு நபர் டிக்கெட் பெறும்பொழுது அவர் எவ்வளவு தொகை கொடுத்து பெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் இல்லை. அவர் டிக்கெட் பெற்ற பிறகுதான் அவருக்கு எவ்வளவு பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பு அவருக்கு கிடைக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவரை அறியாமலே அதிகமான கட்டணம் கொடுத்து அவர் டிக்கெட் வாங்கும் ஒரு நடைமுறையும் தற்போது ஏற்பட்டிருப்பதால் பயணிகள் மட்டத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் இந்த பிரீமியம் சிறப்பு ரயில்களை ஆன்லைன் மூலமாகவே இணையதளம் மூலமாக மட்டும்தான் பதிவு செய்ய முடியும், டிக்கெட் பெற முடியும் என்ற ஒரு அறிவிப்பையும் தென்னக ரயில்வே செய்திருக்கிறது. இதனால் பயணிகள் மிகுந்த ஒரு அவதிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். நடுத்தர மற்றும் அடுத்தட்டு மக்கள் இணையதளம் மூலம் டிக்கெட் பதிவு செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பதால் அவர்களால் தீபாவளிக்கு தங்களுக்கு சொந்த ஊருக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னை போன்ற ஒரு மாநகரில் தென் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பணிகளுக்காக இங்கு வந்து வருடம் முழுவதும் அவர்கள் இங்கு வேலை பார்த்து வருகிறார்கள். தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களின் போதே அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புகிறார்கள். அந்த ஒரு தருணத்தில் தற்போது தென்னக ரயில்வேயால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பிரீமியம் சிறப்பு ரயில்களின் அதிக கட்டணத்தால் அவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதால் அவர்கள் ரயில் பயணத்தை நாடுகிறார்கள். தற்போது ரயில் பயணமே ஆம்னி பேருந்துகளின் கட்டணத்தை விட அதிகமாக இந்த முறை இருப்பதால் அவர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ராம்குமார். தற்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டணம், அதாவது பிரீமியர் ரயில்களில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த கட்டணம் பயணிகள் மத்தியில் ஒரு பெரும் சுமையை ஏற்படுத்தி இருக்கிறது. பெரும்பாலான பொதுமக்கள் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு, வட மாவட்டங்களுக்கோ செல்வதற்காக ரயிலை தான் அதிகம் நம்பி இருக்கிறார்கள். ஆம்னி பேருந்துகளில் ஏற்கனவே கட்டண உயர்வு அதிகமாக ஒருபுறம் இருக்க இந்த ரயிலிலும் இந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது பயணிகள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பயணிகள் மத்தியில் என்ன விதமான அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது என்பது பற்றி எக்மோர் செய்தி அரங்கில் இருக்கும் திரு மாரிமுத்து அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு மாரிமுத்து. இப்போ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த பிரீமியம் ரயில்கள் எல்லாம் விடப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக இந்த பிரீமியம் ரயில்கள் எல்லாம் விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணமா வச்சுக்கிட்டாலும் இந்த பிரீமியம் ரயில்களில் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டணம் அப்படிங்கறத எப்படி நீங்க பாக்குறீங்க? மிகவும் சங்கடமா இருக்குது. இவர்கள் இப்படி ஒரு பிரீமியம் ரயிலை அறிவிப்பதற்குரிய காரணம் என்ன என்பதை அவர்கள் விளக்கவில்லை. இதுவரை பண்டிகை காலங்களில் சிறப்பு ரயில்கள் மட்டும்தான் இயக்கப்பட்டு இருந்தன.
புதியதாக அவர்கள் பிரீமியம் என்று அறிவித்து அதன் மூலம் கட்டணத்தை வேறுபடுத்தி நேரடியாக சென்று எடுப்பவர்களுக்கும் டிக்கெட் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி இது எதற்காக இப்படி செய்தார்கள் என்று புரியவில்லை. இவர்களுக்கு இந்த அதிகாரம் யார் வழங்கினார்கள் என்றும் தெரியவில்லை. நேற்றைய தினம் மக்களுடைய எதிர்ப்பை தெரிந்து இன்று மீண்டும் ஒரு 6 ரயிலை அறிவித்திருக்கிறார்கள். அது 5 ஸ்பெஷல் ட்ரெயின் என்றும் 1 பிரீமியம் என்றும் அறிவிக்கிறார்கள். இவர்கள் பிரீமியம் ரயிலை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் அரசுக்கு உட்பட்ட போக்குவரத்து கழகமாக இருந்தாலும் சரி, ரயில்வே நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் விழா காலத்தில் பேருந்துகளை அதே கட்டணத்தில் இயக்கி மக்களுக்கு சேவை அளிக்கிறது. அதனை போன்று ரயில்வே நிர்வாகமும் அரசுக்கு உட்பட்ட ஒரு நிர்வாகம் தான். அது இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அதிகாரிகளாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் ஒன்றும் எஜமானர்கள் அல்ல. ஏதோ அவர்கள் எஜமானர்கள் என்ற ஒரு நினைப்பில் மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் எந்த அமைச்சரினுடைய உத்தரவும் இல்லாமல் இவர்களாகவே பிரீமியம் ரயில் என்று அறிவித்து நாங்கள் தெற்கு ரயில்வேக்கு வருமானத்தை ஈட்டுகிறோம் என்ற ஒரு போர்வையில் மக்களுக்கு அதிக சுமையான கட்டணம் 300 ரூபாய் கட்டணம் என்று இருக்க வேண்டிய கட்டணத்தை படிப்படியாக 300, 450, 600, 900, 1200 ரூபாய் வரைக்கும் ஒரு சாதாரண படுக்கை கட்டணத்தை சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் உண்டாக்கி இருக்கிறார்கள். தேர்ட் ஏசி 1000 ரூபாய் என்று இருக்க வேண்டிய கட்டணத்தை 5000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த நிலைக்கு மக்களை தள்ளப்படுகிறார்கள். கடைசி நாளில் கிளம்புவது யார் கிளம்புவார்? வசதி படைத்தவர்களா கிளம்புவார்கள்? சாதாரண அடித்தட்டு மக்கள், கல்லூரியிலே வேலை செய்கின்ற ஆசிரியர்கள், அங்கே படிக்கின்ற பிள்ளைகள், கடைசி நேரம் வரை இங்கு வேலை செய்துவிட்டு குடும்பத்தோடு இணைய விரும்பி இருக்கின்ற தொழிலாளர் தோழர்கள், இவர்கள் தான் கடைசி நாளில் பயணம் மேற்கொள்வார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற வகையில் எந்த வகையிலும் மக்களை பற்றி ஒரு சிறிதும் அக்கறை இல்லாமல் இந்த ரயில்வே அதிகாரிகள் மக்கள் மீது ஒரு வெறுப்பை திணிப்பதை போல் திணித்திருக்கிறார்கள். இதனை கைவிட்டு அவர்கள் வசூலித்த அந்த பிரீமியம் பணத்தை அவர்கள் பயணம் செய்யப்படுகின்ற காலத்தில் திரும்பி தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இது குறித்து எந்த ஒரு அரசியல் கட்சியுமே எந்த ஒரு விமர்சனமும் மக்கள் பாதிக்கின்ற நிகழ்ச்சியை பற்றி ஒரு அறிக்கை கூட விடாது மக்களை பற்றி அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லையோ என்ற ஒரு அச்சத்தையும் வருத்தத்தையும் எங்களை போன்ற பயணிகளுக்கு ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து பேசலாம் திரு மாரிமுத்து. இந்த பிரீமியம் ரயில்களில் அதிகமான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. மேலும் இந்த பொதுமக்களுக்கு சுமையை கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரயில் கட்டணத்தை பற்றி எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் ரயில் பயணிகள் மத்தியில் இருக்கிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் பேசலாம். ராம்குமார், இப்ப பொதுவா மற்ற ரயில்களுக்கான முன்பதிவு என்று பார்க்கும் பொழுது ஆன்லைன்லயும் பண்ண முடியும், நேரடியா கவுண்டர்லயும் போய் பண்ண முடியும். இந்த பிரீமியர் ரயில்களின் முன்பதிவு என்பது ஆன்லைன்ல மட்டும்தான் பண்ண முடியும் என்கின்ற ஒரு விதிமுறை கொடுக்கப்பட்டிருந்தது. இதனால் என்ன மாதிரியான சிரமங்களுக்கு பயணிகள் ஆளானார்கள்? இந்த பிரீமியம் சிறப்பு ரயில்களில் இணையதளம் மூலமாக மட்டுமே டிக்கெட் புக் செய்ய முடியும் என்ற ஒரு வசதி இருப்பதன் காரணமாக படிக்காத மக்கள் இணையதளம் மூலமாக டிக்கெட் புக் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நடுத்தர மக்கள், அடுத்தட்ட மக்கள் பெரும்பாலும் நேரடியாக ரயில் நிலையத்திற்கு அங்குள்ள டிக்கெட் கவுண்டர் மூலமாகவே டிக்கெட் பெறுவது இத்தனை காலமாக அவர்கள் செய்து வந்தார்கள். இணையதளம் மூலமாக டிக்கெட் செய்வது அவர்கள் தரப்பில் மிகவும் குறைவாக இருந்தது. இதன் காரணமாக புக்கிங் ஏஜென்ட்கள் மேல்தட்டு மக்கள் மட்டுமே இந்த முறை தீபாவளி பண்டிகை காலத்தின் போது இந்த பிரீமியம் ரயிலை உபயோகிக்கும் ஒரு முறை மறைமுகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக வயதானவர்கள், மூத்த குடிமக்கள், பெண்கள் போன்றோர் இந்த முறை இந்த பிரீமியம் சிறப்பு ரயிலை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இதன் மூலமாகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரீமியம் சிறப்பு ரயிலில் எந்த விதமான சிறப்பு ஏற்பாடுகளையும் தென்னக ரயில்வே செய்யவில்லை. இந்த சிறப்பு ரயில்களை பொறுத்தவரையில் அதில் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் எடுக்கப்பட்டு ஸ்லீப்பர் மற்றும் ஏசி கோச்சுகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் அதில் அடிப்படை வசதிகளோ எந்த ஒரு சிறப்பு ஏற்பாடுகளோ அந்த ரயில்களில் செய்யப்படவில்லை. பெயர் மட்டும் இப்படி வைத்துக் கொண்டு அதிகமான கட்டணம் வசூலிப்பது எந்த வகையில் நியாயம் என்று பொதுமக்கள் தரப்பில் கடந்த சில நாட்களாகவே குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வழக்கமாக சென்னையில் பல ஆண்டுகளாக இங்கு பண்டிகையில் பண்டிகை காலத்தின் போது வெளியூர்களுக்கு சென்று வந்த நபர்கள் இந்த முறை குறிப்பாக தீபாவளி பண்டிகையின் போது தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக அதிக நபர்கள் மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், நாகர்கோவில் போன்ற இந்த 4 பகுதிகளுக்கு மட்டுமே லட்சக்கணக்கான மக்கள் சென்னையில் குடியிருக்கிறார்கள். அவர்கள் தீபாவளி பண்டிகையின் போதுதான் அவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையை பொறுத்தவரையில் தற்போது இணையதளம் மூலமாக மட்டுமே டிக்கெட் புக் செய்ய முடியும் என்ற அடிப்படையில்
அவர்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை மட்டும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டிக்கெட் அதாவது முன்பதிவு செய்துவிட்டு அதை கேன்சல் செய்து ரீஃபண்ட் செய்ய முடியும், அதாவது பணத்தை திரும்ப பெறக்கூடிய முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தென்னக ரயில்வேயிலிருந்து இந்த பணம் திரும்ப வழங்கப்பட இயலாது என்ற ஒரு அறிவிப்பும் பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கமாக இது எந்த சட்டத்தின் கீழ் இவர்கள் இந்த நடைமுறையை கொண்டு வந்தார்கள், இதற்கு யார் ஒப்புதல் கொடுத்தார்கள், இதற்கு முன்பு இது மாதிரியான ஒரு நடைமுறை இதற்கு முன்பு தென்னக ரயில்வேயோ அறிவித்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் பரவலாக எழுந்திருக்கிறது. இது எந்த முறையின் அடிப்படையில் இவர்கள் இந்த முறை அறிவித்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் பரவலாக எழுந்திருக்கிறது. அதனால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் டிக்கெட் கவுண்டரில் இந்த தீபாவளி சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் இதுவரை யாரும் பெறவில்லை. அனைவரும் இணையதளத்தின் மூலமாகவே பெறக்கூடிய ஒரு நிலை இருப்பது மிகுந்த ஒரு நடுத்தரம் மற்றும் ஏழை மக்களிடையே ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். ராம்குமார், தற்பொழுது பிரீமியம் ரயில்களில் இந்த கட்டண உயர்வு என்பது நடுத்தர மக்கள் மற்றும் ஏழை மக்களில் அதிக அளவில் பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கிறது. இது பற்றி தற்பொழுது நம்முடைய தொலைபேசி வாயிலாக ரயில்வே துறையில் ஓய்வு பெற்ற முன்னாள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் திரு சிவராஜ் அவர்கள் காத்திருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திரு சிவராஜ். இப்போ தீபாவளி கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக பிரீமியம் ரயில் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த ரயில்களில் சாதாரண ரயில் கட்டணத்தை விட 5 மடங்கு அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுது அப்படிங்கிற புகார் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. இது முறையான அனுமதியும் பெறப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் ரயில் பயணிகள் மத்தியில் இருக்கிறது. என்ன காரணத்திற்காக இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது? அதாவது விழா காலங்கள்ல நமக்கு ரயில்ல இடம் கிடைக்காத ஒரு காரணத்துக்காக மக்கள் இடைத்தரகரை நாடி போய் அவங்க கேட்கிற தொகையை கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டிய ஒரு கம்பல்ஷனுக்கு மக்கள் ஆளாகிறாங்க. அது காரணம் என்னன்னா ரயில்வேயால கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட முடியாததுதான் காரணம். கூடுதல் ரயில் இயக்கப்படாத காரணம் இந்த சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு வழி பாதை தான், இருவழி பாதையில. அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரயில்களை இயக்க முடியும். இது இப்பவே 160% அதிகமாக இயக்கப்படுகிறது அந்த பாதையில். அதனால இந்த பாதையில கூடுதல் ரயில்களை இயக்க முடியாத காரணத்துக்காக மக்களுக்கு என்ன வழியில இடம் கிடைக்கணும்ன்றதுக்காக பிரீமியம் ட்ரெயின்ஸ் ரன் பண்றாங்க. ஸ்பெஷல் ட்ரெயினும் ரன் பண்ணி பிரீமியம் ட்ரெயின்ஸ் ரன் பண்றாங்க. இந்த பிரீமியம் ட்ரெயின்ஸ் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் மாரிமுத்து சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கேன். அதாவது யாருடைய பர்மிஷன் கேட்டு இந்த பிரீமியம் ட்ரெயின்ஸ் இயக்கப்படுகிறது, யார் கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. எந்த விதமான ஒரு ஜோனல் ரயில்வேயும் தன்னிச்சையாக ஒரு சாதாரண பேசஞ்சர் ரயில கூட இயக்க முடியாது ரயில்வே வாரியத்தின் அனுமதி இல்லாமல். ரயில்வே வாரியத்தினுடைய அனுமதியோட தான் எல்லா ரயில்களும் இயக்கப்படுகிறது. அது ஸ்பெஷல் ட்ரெயினா இருக்கட்டும், பிரீமியம் ட்ரெயினா இருக்கட்டும், பேசஞ்சர் ட்ரெயினா இருக்கட்டும். சோ இதுக்கான முறையான பர்மிஷன் கிடைக்கவில்லை, வாங்கலன்னு சொல்றது தவறு. அதை முற்றிலும் நான் மறுக்கிறேன். திரு சிவராஜ் சொல்லுங்க திரு சிவராஜ், இப்போ இந்த பிரீமியம் ரயில்கள்ல கட்டணம் அதிகமா வசூலிக்கப்படுது அப்படிங்கறது தான் பொதுமக்களுடைய புகார். இப்போ சாதாரண நாட்கள்ல ஒரு சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு போக வேண்டும் என்றால் ஸ்லீப்பர் கிளாஸ்ல 380 ரூபாய் மட்டும்தான் வசூலிக்கப்படுது. ஆனா இப்ப அதுவே 1000 ரூபாய் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில புகார் இருக்கு. அப்போ இந்த கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அதாவது இடைத்தரகர்களுக்கு நம்ம பொதுமக்கள் இடைத்தரகர்கள் மூலமா டிக்கெட் வாங்கும் போது கூடுதலா காசு கொடுத்து வாங்கி அவங்க கஷ்டப்பட வேண்டாமேன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஒரு குறிப்பிட்ட அளவு விலையை ஏற்றி கொடுக்கறாங்க. இதுவும் அக்கார்டிங் டு த டிமாண்ட். அதாவது குறைந்த இடங்கள் இருந்ததுன்னா கூடுதல் கட்டணம் பே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த மாதிரி டைனமிக் முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. திரு சிவராஜ், இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த ரயிலை இயக்குவதற்காக முறையான ஒரு அனுமதி பெற்றிருக்கப்படுகிறது. இந்த கட்டணம் உயர்வுக்காக அனுமதி என்பது எங்கே பெற்றிருக்கிறார்கள்? இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. இது ரயில்வே போர்டுனுடைய உத்தரவின் பேரில் தான் எல்லாமே செய்யப்படுகிறது. எந்த ஒரு ஜோனல் ரயில்வேயும் கட்டண உயர்வோ இல்ல புதிய ரயிலோ தன்னிச்சையாக இயக்கப்படவோ கூட்டவோ முடியாது. இது ரயில்வே புதுடெல்லியிலுடைய ரயில்வே வாரியம் அனுமதியோட தான் இந்த டைனமிக் முறை ஆல் ஓவர் இந்தியன் ரயில்வேஸ் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. தெற்கு ரயில்வே மட்டும் இல்ல, எல்லா ஜோனல் ரயில்வேலையும் இந்த பிரீமியம் ட்ரெயின்ஸ் ரன் பண்றாங்க.
திரு சிவராஜ், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி. இந்த பிரீமியம் ரயில்களில் அதிகமாக கட்டணம் இருக்கிறது என்கின்ற ஒரு புகார் அனைத்து பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கிறது, ரயில் பயணிகள் சங்கத்திடமும் இருக்கிறது. மேலும் தற்பொழுது திரு சிவராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை பார்த்தால், இந்த பிரீமியம் ரயில்கள் என்பது நாட்டின் பல பகுதிகளில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பொழுது இந்த பிரீமியம் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பொதுமக்களிடம் கிடைத்த சில பகுதிகளில் கிடைத்த வரவேற்பை கொண்டு பல இடங்களில் தற்பொழுது இந்த பிரீமியம் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. டெல்லியில் இருக்கக்கூடிய ரயில்வே வாரியத்திடம் அனுமதி பெற்றுதான் இந்த பிரீமியம் ரயில்கள் இயக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த கட்டண உயர்வுக்கும் அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய தகவல் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. சாதாரண நாட்களில் வசூலிக்கப்பட இருக்கக்கூடிய கட்டணத்தை விட 5 மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் புகார் எழுந்திருக்கிறது. தற்பொழுது எக்மோர் செய்தியரங்கில் இருக்கும் திரு மாரிமுத்து அவர்களிடத்தில் பேசலாம். திரு மாரிமுத்து, ரயில்வே துறை அலுவலர் திரு சிவராஜ் அவர்கள் சொன்னாரு, இடைத்தரகர்களை கட்டுப்படுத்த இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அப்பட்டமான குற்றச்சாட்டு. இடைத்தரகர்களிடம் டிக்கெட் வாங்கிட்டு போறது 1% மக்கள் வேணா இருப்பாங்க. 99% மக்கள் என்று இதெல்லாம் ஆன்லைனில் டிக்கெட்டுகள் புக் செய்யப்படலாம் என்ற ஒரு நிலை வந்துவிட்டதோ, அதன் பின்னர் பெரும்பாலும் இடைத்தரகர்களிடம் மக்கள் செல்லக்கூடிய வேலையே இல்லை. நார்மலாக எந்த டிக்கெட்டை ஓபன் பண்ணீங்கனாலும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் இல்ல, ரெகுலர் ட்ரெயினில் கூட உங்களுக்கு அனைத்து டிக்கெட்டுகளுமே புக் ஆகப்படுகிறது. அத்தனையுமே இல்லங்களில் இருந்தும் ஏஜென்ட்டுகள் மூலமாகவும் நேரடியாக கவுண்டர்கள் சென்றும் டிக்கெட் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கள்ளச்சந்தையில் டிக்கெட் பெறுவது என்பது என்று அது கணினிமயமாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதாகத்தான் பயணிகளாக நாங்கள் கருதுகிறோம். அது இன்னும் நடைமுறையில் இருப்பதாக சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலையே இல்லை. மேலும் ஒரு ரயிலை இயக்குவதற்கு யாரிடம் அனுமதி வாங்கினீர்கள் என்றெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை. ஏதோ அனுமதி இல்லாமல் எந்த ரயிலையும் இயக்க முடியாது என்பது பயணிகள் அறிந்த ஒன்றுதான். நாங்கள் கேட்பது அமைச்சர் விழா காலங்களில் இது போன்ற ரயில்களை இயக்கிக் கொள்ள அனுமதி கொடுத்தாரா என்ற ஒரு ஐயப்பாட்டை தான் அவருக்கு கேள்வியாக கேட்டோம். மேலும் ஒரு ரயில்வே வாரியம், ரயில்வே போர்டு என்பதில் நேரடியாக அமைச்சர் தலையிட்டிருக்கிறாரா என்பது எங்களுக்கு தெரியாது. நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து அறியப்பட்டதா என்பதும் எங்களுக்கு தெரியாது. பட்ஜெட்டில் ஒரு பிரீமியம் ரயிலை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் என்று நினைக்கிறேன் அறிவித்தார்கள். அது பயணிகளுடைய ஆதரவு இல்லாததால் அந்த ரயில் இயக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுக்கு தெரிந்தவரை வரலாறு. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ரெகுலராகவே பிரீமியம் ரயிலை விரும்பாத மக்கள் இருக்கின்ற நேரத்தில் இதுபோன்ற சிறப்பு ரயில்களை இயக்குகின்ற பொழுது அதனை பிரீமியமாக அறிவித்தது குற்றமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அது அத்தனையும் எப்பவும் பொழுது ஒரு சிறப்பு ரயிலாகத்தான் இருக்க வேண்டும். அது தெற்கு ரயில்வேக்கு மாத்திரமல்ல, இந்தியா முழுமைக்கே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம். ஏதோ வடநாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு மட்டும் இப்படி மாற்றிக் கொள்ளுங்கள் என்ற அளவிற்கெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு முதலில் கட்டணம் என்பது நிதானமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ரயிலிலும் 283 சாதா படுக்கையை அவர்கள் தட்கல் டிக்கெட்டாக அறிவிக்கிறார்கள். 75 ரூபாய் அதற்கு அதிகமாக வாங்கப்படுகிறது. தேர்ட் ஏசிலும் அதுபோன்று கோட்டா வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவசரமாக கிளம்புகின்றவர்களுக்கு அது பயன்படுகின்றது. அதை நாங்கள் எதிர்க்கவே இல்லை. நீங்க ஸ்பெஷல் ட்ரெயின் என்பதே ஒரு நடுத்தர மக்களும் மிக சாதாரண மக்களும் பள்ளி குழந்தைகளும் செல்வதற்குத்தான் அந்த ரயிலே உபயோகப்படுத்தப்படுகிறது. தனியார் பஸ்களில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இதுபோன்ற ரயில் வேணும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். நமது அரசு போக்குவரத்து துறையும் சாதாரண கட்டணத்திலே அதிகமான பஸ்கள் இயக்கி வந்தாலும் மக்களுடைய தேவை அதிகமாக இருப்பதால் ஒரு ரயிலில் செல்வது என்பது ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு, ஒரு பயணிக்கு பாதுகாப்பு. அதிகப்படியான பேசஞ்சர்களை ஏற்றிக்கொண்டு செல்ல முடியும். ஒவ்வொரு விழாக்கால சிறப்பு ரயில்களிலும் கிட்டத்தட்ட அதிகப்படியான ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருந்தால் அது இன்னும் பயணிகளுக்கு அதிகமான ஒரு நிறைவை தரும். ஒரு சாதா கம்பார்ட்மெண்டில் 72 பயணிக்க முடியும். அதுவே அன்ரிசர்வ்டு என்றால் அந்த கூட்ட நெருக்கடியில் கிட்டத்தட்ட 125 150 பேர் கூட பயணிக்கின்றார்கள். அப்படி மக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வதற்கு இந்த ரயில்கள் அதிகமாக பயன்படுகின்ற காரணத்தினால் ஸ்பெஷல் ட்ரெயினில் அதிகபட்சமாக அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நமது ஊடகத்தின் வாயிலாக நமது தமிழகத்தின் அனைத்து நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்களுக்கும் நமது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோளாக விடுக்கின்றோம். மக்களுடைய தேவையை நீங்கள் அறிந்து அவர்களுக்கு உதவுகின்ற வகையில் அனைத்து ரயில்களுமே சிறப்பு ரயில்களாகவே இருக்க வேண்டும். பிரீமியம் ரயில் என்று வசூலிக்கப்பட்ட பணம் மக்களுக்கு திருப்பி தர வேண்டும். இன்னும் மேலும் தேவைக்கு ஏற்ப சிறப்பு ரயில்களை அதிகப்படுத்த வேண்டும். ரயில்வேக்கு வருமானம் வர வேண்டும் என்றால் அதிகாரிகள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை எத்தனை வகையில் இருக்கின்றன. ரயில்வேயில் ஏகப்பட்ட டெண்டர்கள் இருக்கின்றன. அத்தனை
வெளிப்படையாக்குங்கள். அதன் மூலம் அதிகமான வருமானம் வரக்கூடும். மேலும் ரயில்வேயின் காலி இடங்களை இதே ரயில்வே அதிகாரிகள் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு ஆண்டுக்கு ₹1 என்று குத்தகைக்கு எல்லாம் விடுவதற்கு விளம்பரம் கொடுத்தார்கள். அது போன்ற ஒரு வசதி படைத்தவர்களிடம் அது போன்ற குத்தகை விடுகின்ற பொழுது அதிகப்படியான வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். சாதாரண மக்களுடைய வயிற்றில் அடிக்காதீர்கள். மக்களுடைய தேவையை புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு படிக்காதவன் கூட கொண்டு போய் ஒரு கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுக்கக்கூடிய நிலைமையை மாற்றி சிஸ்டத்தில் தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையெல்லாம் நீங்கள் திணிக்காதீர்கள். ஸ்பெஷல் ட்ரெயினில் அதையெல்லாம் அடிப்படையான மக்களுக்கு அத்தனை பேருமே சிஸ்டத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இல்லாமலும் இருக்கிறார்கள். அதனால் மக்களுடைய தேவையும் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்ற அக்கறையும் உணர்ந்த அதிகாரிகளாக நீங்கள் மக்கள் உணர்வுகளை மதித்து சிறப்பு ரயில்களாகவே நீங்கள் உங்கள் போர்டிலேயே கேளுங்கள், உங்கள் வாரியத்திலேயுமே கேளுங்கள். மக்களுடைய தேவையை உணர்ந்து மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்பதே பயணிகளுடைய விருப்பம். தொடர்ந்து பேசலாம் திரு மாரிமுத்து. தற்பொழுது பண்டிகை காலத்திற்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரீமியம் ரயில்களில் கட்டணம் அதிகமாக இருக்கிறது. ரயில்வேவிற்கு லாபம் வர வேண்டும் என்றால் எத்தனையோ வழிகளில் இருக்க இந்த சாதாரண ஏழை மக்கள் பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த ரயில்களில் கட்டண உயர்வு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உள்ளாக்க இருக்கிறது. பண்டிகையை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. 5 மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் அந்த இடத்திற்கு விமானத்தில் செல்ல வேண்டிய கட்டணத்தை விட அதிகமாக இந்த பிரீமியம் ரயில்களில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் பேசலாம். ராம்குமார், இப்போ இந்த பிரீமியம் ரயில்களுக்கான முன்பதிவு எப்போது தொடங்கப்பட்டது? எப்போது வரைக்கும் இந்த ரயிலில் முன்பதிவு செய்யலாம்? ஏற்கனவே கட்டணம் அதிகமா இருக்கிறதுனால முன்பதிவு குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதுவரைக்கும் எவ்வளவு டிக்கெட்டுகள், தோராயமாக எவ்வளவு டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கிறது என்கின்ற விவரங்கள் எல்லாம் இருக்கா? தென்னக ரயில்வே இதுவரை தீபாவளிக்கான சிறப்பு ரயில்களை 2 முறை அறிவித்திருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி 12 ரயில்கள் சிறப்பு ரயில்கள், பிரீமியம் ரயில்கள் உட்பட அறிவித்தது. அதே போன்று நேற்று ஒரு 6 ரயில்களையும் கூடுதலாக அறிவித்திருக்கிறது. இதற்கான முன்பதிவு நாளை தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பிரீமியம் சிறப்பு ரயில்களால் பாதிப்படைந்துள்ள பயணிகளில் ஒருவர் மதுரையை சேர்ந்த முருகன் என்ற ஒரு நபர் நம்முடன் இருக்கிறார். கடந்த சில வருடங்களாக தீபாவளி பண்டிகையின் போது தனது சொந்த ஊரான மதுரை பக்கத்தில் உள்ள அருப்புக்கோட்டைக்கு அவர் இங்கிருந்து ₹300 குறைவான கட்டணத்திலே சென்று வந்துள்ளார். ஆனால் இந்த முறை தீபாவளி பண்டிகையின் போது தனது சொந்த ஊருக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற அந்த நபர் நம்முடன் இருக்கிறார். பிரீமியம் ரயிலில் அதிக கட்டணம் வசூலிப்பதால் இதுவரை அவர் டிக்கெட் எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த நபரிடம் நாம் நேரடியாக கேட்போம். இந்த முறை தீபாவளி பண்டிகைக்கு ஊருக்கு போறதுக்கு நீங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு முறை முயற்சி பண்ணீங்க? என்னென்ன முயற்சி பண்ணிருக்கீங்க? முதல்ல சாதாரண ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க பார்த்தேன். ட்ரெயின் ஃபுல்லா ஏற்றிட்டாங்க. அதனால சரி பிரீமியர் ரயில் விடுறாங்கன்னு ஆன்லைன்ல பண்ணணும்னாங்க. அது நமக்கு தெரியாத நேரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தா நேற்று கூட்டம் ரொம்ப இது பண்ண முடியல. இன்னைக்கு வந்தா நேற்று ஒரு ரேட்டு சொல்றாங்க, இன்னைக்கு பார்த்தா ₹1700 கிட்ட ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி மக்கள் யாருக்கு படிச்சவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு சொல்றாங்க. இப்ப ₹2000 போகணும் எல்லாம் சொல்லி இருக்காங்க. இப்ப நாளைக்கு புதுசா வண்டிலாம் விட்டுருக்குறேன்னு சொல்றாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் அது கூட எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இதை விட கூடுமா இல்ல கம்மியான ரேட் கூட இல்ல அந்த ₹300 மக்களுக்கு கொடுவாங்களா தெரியல. வழக்கமா நீங்க மதுரைக்கு இத்தனை வருஷமா எவ்வளவு ரூபாய் டிக்கெட்ல போயிட்டு இருந்தீங்க? இப்ப எவ்வளவு டிக்கெட் ரூபாய் அதிகமாயிருச்சிருக்கு? வழக்கமா ₹250 மதுரை போயிடலாம். அது சாதாரண வண்டியில பேசஞ்சர் சூப்பர் பாஸ்ட்ல. இப்ப அது கிடைக்காதனால இதுலயாவது கிடைக்கலாம்னு நினைச்சு பாக்குறோம். பார்த்தா என்ன சொல்றாங்க, முதல்ல 1000 மினிமம் ₹1000 இப்ப 1200 300 கூடி இப்ப ₹2000 கூட வரும்னு சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி எல்லாரும் போக முடியும்? அது வண்டி நிறைய விட்டுட்டு அதை சூப்பர் பாஸ்ட் நிறைய விட்டுட்டு இதே பழைய ரேட்டுக்கு நிறைய ட்ரெயின் விடலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ₹300 நீங்க போனா ₹250 ₹300 நீங்க மதுரைக்கு போனது இந்த வாட்டி ₹1000 ₹1500 போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது அதிர்ச்சியா இருக்கு? உங்க பொருளாதாரத்தை இது எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறேன்? இது கண்டிப்பா பொருளாதாரம் பாதிக்கும். ஏன்னா ஒரு ஆள் போனா ₹1000 கூடுதுன்னா விட்டுடலாம். ஒரு ஃபேமிலியோட போகும்போது 5-6 பேர் போகும்போது கிட்டத்தட்ட ₹6,000 ஆகும்போது ஒரு மாசம் சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்ட வேண்டியது. ஒரு ஊருக்கு போறதுக்கு இந்த கவர்மெண்ட்ல இருக்கும்போது கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது யாருமே ஊருக்கு போறதை மறந்துடுவாங்க. வெளியூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்தவங்க ஊருக்கு போறதை இந்த மாதிரி மறந்துடுவாங்க போக போக. நீங்க இந்த முறை உங்க சொந்த ஊருக்கு நீங்க தனியா போறீங்களா, உங்க குடும்பத்தோட போறீங்களா? அதுக்கான டிக்கெட் புக் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்களா? எல்லாரும் போகணும்னு ஆசை. ஆனா இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நம்ம போறதே கஷ்டமா இருக்கும். குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் போறதா திட்டமிட்டுறீங்க? மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் போக திட்டமிட்டுருக்கீங்க? எங்க குடும்பத்தை 4 பேர் போனா பிளான் பண்ணியிருந்தது. முன்னால ஏற்கனவே இருந்த பிளான் பண்ணி பார்த்தா ₹1200 300 போயிடலாம். இனிமேல் 5000 மேலதான் ஆகும் போல. எப்படி போறோம் தெரியல.
நேரடியாக இங்கு உள்ள ஒரு நபரின் அவரின் அனுபவத்தை நேரடியாக கேட்க முடிந்தது. 4 பேர் கொண்ட அவரது குடும்பத்தினர் இந்த முறை அவர் சொந்த ஊரான மதுரைக்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் 5000 ரூபாய் டிக்கெட் பணம் கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருப்பதால் தான் இந்த முறை ஊருக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதை அவரிடம் நேரடியாக நாம் இது போன்ற இந்த முருகன் போன்ற இந்த பயணியின் நிலைதான் தமிழகத்தில் உள்ள இந்த சென்னையில் உள்ள குறிப்பாக தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணியின் நிலையும் இதுவாகத்தான் இருக்கிறது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் ராம்குமார். தற்பொழுது நம்முடைய தொலைபேசி வாயிலாக ரயில்வே துறையில் ஓய்வு பெற்ற முன்னாள் அலுவலர் திரு சிவராஜ் அவர்கள் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். திரு சிவராஜ், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த பிரீமியம் ரயில்களில் கட்டணம் அதிகரித்திருப்பதற்கு காரணம் இடைத்தரகர்களை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு காரணமாக இந்த மாதிரியான கட்டண உயர்வு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ரயில்வேல இந்த லாப நோக்கத்திற்காகத்தான் இந்த கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ரயில் பயணிகள் சங்கத்துல இருக்கு. அதே நேரத்தில் லாப நோக்கிற்காக எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சிறப்பு ரயில்கள்ல ஏன் இந்த கட்டண விகிதம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க கிட்ட இருக்கு. அப்போ உண்மையாகவே ரயில்வே துறை லாப நோக்கிற்காக இந்த கட்டண முறையை தற்பொழுது தொடங்கி இருக்கிறதா? அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல ரயில்வேயும் ஒண்ணு. இந்த ரயில்வே சேவை செய்யணும்னா இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதாவது இந்த துறை இயக்கப்படுவதற்கான காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லாம நஷ்டத்துல இயங்கினா மக்களுக்கு இது சேவை செய்ய முடியாதுன்ற ஒரு காரணமும் இருக்கு. இது இயங்கணும்னா அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மேனேஜ், அதாவது மெயின்டெனன்ஸ் செய்யறதுக்கான பணம் ரயில்வே துறையிலிருந்து தேவையான பணம் பயணிகள் போக்குவரத்திலிருந்து கிடைச்சாதான் அதை மக்களுக்கு இன்னும் மேலும் சிறப்பா செயலாக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. திரு சிவராஜ், தொடர்ந்து பேசலாம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் பேசலாம். ராம்குமார், இப்போ இந்த பிரீமியம் ரயில்கள்ல முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு. கவுண்டர்ல போய் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்கு. ஆன்லைன்ல எல்லாருமே பயன்படுத்துவதற்கான வசதியும் வாய்ப்பும் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. இதனால என்னென்ன சிரமங்களை ரயில் பயணிகள் சந்திச்சிட்டு இருக்காங்க? நீங்கள் குறிப்பிட்ட இந்த பிரச்சனையை சந்தித்த ஒரு நபர் ராமலிங்கம், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராமலிங்கம் இங்கு சென்னையில் பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கமாக அவர் சொந்த ஊரான சேலத்திற்கு தீபாவளி பண்டிகையின் போது செல்வார். இந்த முறை இணையதளம் மூலமாக மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்ற நிலை இருப்பதால் இதுவரை அவர் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியவில்லை. அவரிடம் நேரடியாக கேட்கலாம். இந்த வாட்டி நீங்க சேலம் போறதுக்கான டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? அதுக்கான முயற்சி எந்த அளவு பண்ணிருக்கீங்க? ஐயா வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இணையதளத்தின் மூலமாக இது பதிவு செய்துதான் பிரீமியம் டிக்கெட் எடுக்கக்கூடிய சூழலாக இருக்கின்ற காரணத்தினால இது அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு உயர் ரக வகுப்பை சார்ந்த முதல்நிலை வகுப்பை சார்ந்த மக்களுக்கு மட்டும்தான் இது உபயோகப்படக்கூடிய ஒரு கட்டண விகிதமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பிரீமியம் ரயில்ல இது சாதாரணமா எங்களை போன்ற நபர்கள்லாம் ஒரு விவசாயிகள்லாம் ஓடி போயிட்டு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பார்த்தோம்னு சொன்னா இதுக்கெல்லாம் இணையதளத்தின் மூலமாக தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள். இணையதளத்தை எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்கள், எவ்வளவு பேர் பயன்படுத்துகிறார்கள், இது நம்ம நாடு என்று சொல்லக்கூடியது எல்லாம் அரசியல்வாதிகள் சொல்லிக்கலாம். வளர்ந்த நாடு, விட்ட நாடு, பணக்கார நாடு, நம்ம இதோட போட்டி போடுறோம், போட்டி போட்டு முன்னேறிட்டோம் அப்படி என்று சொல்லக்கூடிய சூழலை நம்ம வளர்ந்திருந்தாலும் கூட இது ஏன் இப்படி இணையதளத்தில் இன்டர்நெட் மூலம் தான் இந்த டிக்கெட்டை பெறணும் அப்படி என்று சொல்லக்கூடிய வழிவகை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடியது எங்களை போன்ற நடுத்தர மக்களுக்கும் கீழ்நிலை மக்களுக்கும் இது பாதிப்பாக இருக்கிறது. நாங்க இங்கிருந்து கோயம்பேட்டுக்கு போனோம்னு சொன்னா ஆமினி பஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது சரமாரியா ஏறிக்கிட்டு இருக்கு. விலைவாசி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதை நாங்க தீபாவளி கொண்டாடுவோமா இல்லையா, குடும்பத்தோட நாங்க போயிட்டு எங்களுடைய மண் வாசனையோட நாங்க என்ன சொல்றது எண்ணெய் தேய்த்து குளிப்போமா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. சென்னை நகரம் இன்றைக்கு போக்குவரத்தாலும் மற்ற நெரிசலாலும் அவதிப்படக்கூடிய சொல்ல ஒரு நிம்மதியா தீபாவளிக்கு போயிட்டு சேலத்துல போயிட்டு கொண்டாடலாம்னு சொல்லிட்டு நாங்க ஓடி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோம்னு சொன்னா இது பிரீமியத்துல இணையதளத்தின் மூலம் தான் வசதி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக எங்களை மாதிரியான மக்கள் நிச்சயமா கணிப்பொறி வாடகையே கிடையாது. ஏன் செல்போனை ஆபரேட் பண்ணக்கூடிய சூழல் கூட இல்லாத சூழ்நிலை, சாதாரண விவசாயி என்ற ஒரு சூழ்நிலை. இணையதளம் நீங்க போய் டிக்கெட் கவுண்டர்ல கேட்கும் போது இதை இணையதளம் மூலமா மட்டும்தான் இதை டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் அப்படின்னு செய்தி கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது? இதை இது உங்களால பண்ண முடியும், இந்த முறை டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஐயா, இணையதளத்தின் மூலமாக வரிசையில் நின்று நாங்கள் பிரீமியம் டிக்கெட் எடுத்தாலும் கூட நேரம் கடக்க கடக்க என்ன சொல்வது பணமும் ஏறிக்கொண்டே செல்கிறது.
இந்த பணப்பளு ஏற ஏற இந்த தீபாவளி கொண்டாட்டத்தினுடைய பட்ஜெட் செலவை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். இது ஏன்னு சொன்னா, ஒரு பக்கம் அத்தியாவசியமா இந்த கட்டண விகிதம் அன்றாட வாழ்க்கையில இது ஒரு செலவு அதிகமாக சென்று கொண்டிருக்கு. அதுவும் நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பிரீமியம் டிக்கெட் நிச்சயமாக அரசாங்கம் இதற்கான ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து, எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு விவசாயி கூட இந்த பிரீமியம் டிக்கெட் குறைந்த அளவில் பெறக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயம் மக்களாட்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது, ஜனநாயகம் செழிப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருப்போம். இதுதான் உண்மை. இணையதளம் மூலமாக டிக்கெட் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்ற ஒரு தென்னக ரயில்வேயின் அறிவிப்பால் தங்களை போன்ற விவசாயிகள் சேலம் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இங்கு கூலி தொழில் செய்ய தங்களால் இந்த முறை தீபாவளி பண்டிகைக்காக தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட ராமலிங்கத்தை பொறுத்தவரை அவர் தீபாவளிக்காக முன்பதிவு செய்வதற்காக சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் இணையதளம் மூலமாக மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருப்பதால் அவர் தற்போது டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இன்னும் தீபாவளிக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் அவர் தனது ஊருக்கு செல்ல முடியாத ஒரு நிலையை தற்போது வரை நீடித்து வருகிறது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். ராம்குமார், இந்த பிரீமியம் ரயில்களில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த கட்டணம் என்பது அனைத்து தரப்பினரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மேலும் சாதாரண ரயில் கட்டணத்தை விட 5 மடங்கு உயர்த்திருக்கக்கூடிய இந்த ரயில் கட்டணம் என்பது பல்வேறு தரப்பினரிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. எக்மோர் செய்தியரங்கில் இருக்கும் திரு மாரிமுத்து அவர்களிடத்தில் பேசலாம். திரு மாரிமுத்து, இப்போ இந்த பிரீமியம் ரயில்கள்ல டைனமிக் முறையை பயன்படுத்தி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இப்போ இந்த முறையால கட்டணம் வசூலிக்கப்படுவதால் என்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்படுகிறது? எப்படி கட்டண விகிதங்கள் இதில் நாளுக்கு நாள் மாறுபடுகிறது? அதாவது கட்டணத்தால என்ன பாதிப்புன்றது இந்த ஒரு ராமலிங்கம் சொன்னதே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவருடைய வேதனையும் வெளிப்பாடையும் வெளிப்படுத்தினார். இதெல்லாம் அதிகாரிகள் பார்க்க வேண்டும், உணர வேண்டும். இந்த கட்டண வேறுபாடு என்பது விமான கம்பெனிகளில் இருப்பது போல ஒரு 10% இருக்கைகளுக்கு ஒரு கட்டணம் என்றும் அடுத்த ஒவ்வொரு 10%க்கும் கட்டணங்களை வேறுபடுத்திக் கொண்டு கடைசி 10% இருக்கைகளுக்கு ஒரு 5 மடங்கு கட்டணம் என்ற அளவிலே அவர்கள் வேறுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். விமான கம்பெனிகள் முழு கட்டணத்தில் இயங்காத பொழுதுதான் அவர்கள் இதுபோன்ற பட்ஜெட் என்று வைத்து 500 ரூபாயில் ஆரம்பித்து 12,000 ரூபாய் வரையும் அந்த டிக்கெட்டை இருப்பது போன்று அந்த குறைத்து காண்பித்து அந்த பட்ஜெட்டை வேரியேஷனை வைத்தார்கள். இவர்கள் ஒழுங்காக சென்று கொண்டிருக்கின்ற ரயிலிலே இவர்களாகவே 5 மடங்கு கட்டணத்தை நாங்கள் வாரியத்தில் அனுமதி பெற்றோம். பிரீமியம் ரயில் என்பது இந்தியா முழுவதுக்கும் தான் சொந்தம். இந்தியா முழுவதும் அந்த ரயில் தெற்கு ரயில்வேயில் புறக்கணிக்கப்பட்டது. பிரீமியம் ரயில் இங்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ரெகுலராகவே ஒரு வாரத்திற்கு ஒரு முறை என்று அவர்கள் அறிவித்தார்கள். அது மக்களால் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது விழா காலங்களில் அந்த ரயிலை கொண்டு திணிப்பது என்பதே மக்கள் மீது திணிப்பதை போன்றதுதான். இப்பொழுது முதலில் 12 ரயிலை அறிவித்தார்கள். அதில் 4 ரயில்கள் பிரீமியம் என்றார். உதாரணத்துக்கு இங்கிருந்து அது நாகர்கோயிலுக்கு செல்கின்ற பொழுது சாதா ரயில், அதே நாகர்கோயிலிருந்து ரிட்டர்ன் வருகின்ற பொழுது அதை பிரீமியம் என்று அறிவிக்கிறார்கள். இந்த வேறுபாடெல்லாம் மக்களை மிகவும் சங்கடத்துக்கு உள்ளாக்கும் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த கட்டண விகிதாச்சாரத்தை மாற்றுவது என்பது பற்றிய ஒரு முறையான அறிவிப்பு எந்த அறிவிப்பும் இல்லை. இவர்கள் விழா காலத்திற்கு என்று முழுமையாக அனைத்து ரயில்களுமே தற்கொலையில் வசூல் பண்ணுவது போல ஒரு 75 ரூபாய் ஒரு சராசரியாக ஒரு டிக்கெட்டுக்கு இந்த சிறப்பு ரயிலுக்கு அதிகப்படுத்துவோம் என்று ஒரு நிலை எடுத்திருந்தால் கூட அது மக்களை அவ்வளவு தூரத்துக்கு பாதித்து விடாது. ஆனால் இவர்கள் அதையெல்லாம் எடுத்துவிட்டு சீனியருக்கு எந்த சலுகையும் இல்லை, ஊனமுற்றோருக்கு எந்த சலுகையும் இல்லை, உங்களுக்கு தட்கல் என்ற நிலை இல்லை, சாதா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இல்லை, முழுமையுமே இவர்கள் இப்படி ஆக்கிரமித்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? அப்படி மக்களிடம் இப்படி ஒரு பண்டிகை காலத்தில் இது திணிக்க வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டது? இது அதிகாரிகள் மட்டத்தில் இது போன்றுதான் செய்து வருகிறார்களே தவிர இது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது முழுமையாக தெரிந்திருக்கிறார். ரயில்வே போர்டு இருக்கின்றது. அதற்கடுத்து அவர்கள் கன்சர்வேட்டிவ் கமிட்டி என்கிறார்கள். அதற்கு பின்பு நிலைக்குழு ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் இவர்கள் தெற்கு ரயில்வே என்பது தனி அங்கம்தான். உதாரணத்துக்கு அவர் சிவராஜ் என்ற அதிகாரி கூட சொன்னார், இது பயணிகளிடம் வருமானம் வர வேண்டும் என்று. இந்தியா முழுமையிலுமே தெற்கு ரயில்வேயில் தான் பயணிகள் போக்குவரத்தில் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டி தருகிறது. அப்படி ஈட்டி தருகின்ற அந்த பயணிகளுக்கு தொடர்ந்து பேசலாம். திரு மாரிமுத்து, களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் பேசலாம். ராம்குமார், இப்போ இந்த பிரீமியம் ரயில்கள்ல கட்டண உயர்வு பயணிகளை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்துல ரயில் பயணிகளுடைய கோரிக்கை என்பது என்னவாக இருக்கிறது? ரயில் பயணிகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதி
சிறப்பு பிரீமியம் ரயில்களுக்கு முன்பதிவு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதில் ஏராளமானோர் தாங்கள் செல்ல வேண்டிய ஊர்களுக்கு எவ்வளவு கட்டணம் என்பது தெரியாமலேயே அவர்கள் டிக்கெட் பதிவு செய்த பிறகுதான் அவர்களுக்கு அந்த கட்டணம் வந்திருக்கிறது. இதில் பலரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பயணிகள் தங்களுக்கு அந்த தொகை திரும்ப கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். அது போன்ற ஒரு அனுபவம் கொண்ட ஒரு பயணி, மதுரையை சேர்ந்த ஒரு பயணி நம்முடன் இருக்கிறார். நீங்க எப்போ டிக்கெட் புக் பண்ணீங்க? எவ்வளவு ரூபாய்க்கு அந்த டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க? சார், நான் 6ஆம் தேதி புக் பண்ணேன் சார். என் சொந்த ஊர் மதுரை சார். இந்த தீபாவளிக்காக ஊருக்கு போறதுக்காக நான் டிக்கெட் புக் பண்ணேன். இங்க மெட்ராஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் டிக்கெட் புக் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வெறும் 305 ரூபா போட வேண்டிய ஒரு ரேட்டை 1800 ரூபா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு சார். கஷ்டமான தொழிலாளி நான் எப்படி ஊருக்கு போக முடியும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் மீது என்னால ஒன்றும் செய்ய முடியாது. என்னோட ரூபா இந்த தென்னக ரயில்வே ஆனது எனக்கு திருப்பி தரணும் சார். இதான் என்னோட வேண்டுகோள், வேற ஒன்றும் இல்லை. அதாவது மதுரைக்கு செல்லக்கூடிய இந்த பயணி 315 ரூபாய் டிக்கெட் என்று நினைத்துக் கொண்டு அவர் டிக்கெட் முன்பதிவு செய்தது 1500 ரூபாய் இவர் கட்டணமாக இவர் செலுத்தியிருக்கிறார். அந்த கட்டணம் தனது குடும்ப வறுமையின் காரணமாக தனக்கு அவ்வளவு பணம் செலுத்தி செல்ல முடியாது. எனவே அந்த பணத்தை தென்னக ரயில்வே திரும்ப தர வேண்டும் என்பது அவர் கோரிக்கையை வைத்திருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி அவர் டிக்கெட் முன்பதிவு செய்திருக்கிறார். இதுபோன்ற ஏராளமான பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்த பிறகுதான் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இதுபோன்ற அனுபவம் பல பயணிகளுக்கு இங்கு சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது. டாக்டர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராம்குமார். தீபாவளி பண்டிகையின் போது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக சிறப்பு ரயில்கள் விடப்படுவதில் தற்பொழுது தமிழகத்தில் விடப்பட்டிருக்கின்ற சிறப்பு ரயில்களில் பெரும்பாலானவை பிரீமியம் ரயில்கள். இந்த பிரீமியம் ரயில்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை என்று பார்த்தால், சாதாரண ரயில் கட்டணத்தை விட 5 மடங்கு கட்டணம் இந்த பிரீமியம் ரயில்களில் வசூலிக்கப்படுகிறது. சாதாரணமாக சென்னையிலிருந்து நெல்லை போய் வர ஒரு பயணிக்கு 380 ரூபாய் ஸ்லீப்பர் கட்டணம் என்று சாதாரண ரயில்களில் வசூலிக்கப்படுகிறது. இந்த பிரீமியம் ரயில்களில் கிட்டத்தட்ட 5 மடங்காக உயர்த்தப்பட்டு 1000 ரூபாய்க்கு மேல் வசூலிக்கப்படுகிறது. இந்த உயர்வு பயணிகளிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. பல பயணிகள் வேதனையில் இருக்கிறார்கள். இந்த பிரீமியம் ரயில்களில் நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆன்லைன் மூலமாகத்தான் இந்த பிரீமியம் ரயில்களில் முன்பதிவு செய்ய முடியும் என்கின்ற ஒரு முறையும் அவர்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த ரயில்வே துறை பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், மேலும் இதற்கான மாற்று வழிகளையும் ரயில்வே சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் ரயில் பயணிகள் மத்தியில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் ராம்குமார், செய்தி அரங்கிலிருந்து பங்கேற்ற திரு மாரிமுத்து மற்றும் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக பங்கேற்ற திரு சிவராஜ் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.